இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையை எழுதினது, அதாவது நாம் பார்க்க போகிற உண்மையான காதல் கதையை எழுதினது நம்ம சுரேந்திரநாத் அவர்கள். காற்றில் மிதந்த காதல். காதல் மகா அற்புதமான ஒன்று. இந்த இடத்துல இந்த நேரத்தில் இவர் மேலே தான் வரும் அப்படிங்கலாம் யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது. நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். சார், ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்ட் மாறுறவங்களுக்கு நாங்கள் புதுசாக ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். சுத்தமான ஆங்கிலத்தில் பேசிய அவளுடைய குரலில் இருந்த இனிமை நந்தகுமாரின் இதயத்தை ஏதோ செய்தது. நீங்கள் இவ்வளோ வேகமாக இங்கிலீஷில் பேசினா எனக்கு புரியாதே. நான் +2 வரைக்கும் அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன். நீங்கள் என்றான் நந்தகுமார். செயின்ட் பீட்டர்ஸ் சீனியர்ஸ் செகண்டரி ஸ்கூல், எர்ணாகுளம். மலையாளியா? உங்கள் பேர் ஓமனா? வாங்க. கேரள பொண்ணுனாலே ஓமனாங்கிற பேரை தவிர வேறு பேரே தெரியாதா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு? சரி, உங்கள் பேர் தான் என்ன? தெரியாதுங்க, எங்கள் அப்பா அம்மாவை தான் கேட்கணும். பரவாயில்லையே, கோயிலுக்கெல்லாம் பேர் வச்சா கூப்பிடுறோம். உங்கள் குரல் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. லதா மங்கேஷ்கருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அந்த பொண்ணோட குரல் இப்படி தான் இருந்திருக்கும். நந்தகுமாரின் அந்த பேச்சுக்கு அவள் சத்தமாக சிரித்தாள். நீங்கள் சிரிக்கிறப்போ வைரமுத்துவோட கவிதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வெள்ளித்திரையில் அள்ளி இறைத்த தங்க காசுகள், நான் அவளின் சிரிப்பை சொல்கிறேன் என்று அவன் கூறிய போது தங்க காசுகள் மீண்டும் வெள்ளித்திரையில் இறைந்தன. ஃபர்ஸ்ட் டைமே இப்படி சொல்லிவிடுறீங்களே, உங்கள் ஆஃபீஸில் லேடிஸே கிடையாதா என்றாள். போன வாரம் வரைக்கும் ஒரு லேடி கூட இல்லைங்க. நேற்று தான் புதுசாக ஒரு 22 வயசு பொண்ணு ஜாயின் பண்ண போகுதுன்னு சொன்னாங்க. ஆஃபீஸே நாக்க தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்கோம். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு முந்தானேத்து தான் வளகாப்பு முடிஞ்சுதான். நிற மாசமாக கையில் வளையலோடு வந்து நிற்கிது. அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட்டதும் வாழ்க்கையே வெறுத்துருச்சிங்க. சிரித்தான். மீண்டும் மீண்டும் சிரிக்க சிரிக்க தங்கள் பெயர்களை கூட மறந்து சொல்லிக்கொள்ளாமலே பேசினார்கள். 1 மாதம் கழித்து அவளிடம் தனது காதலை கூறினான் நந்தகுமார். உங்களுக்கும் ஓகேனா சொல்லுங்க, ஆழப்புழையிலேயே அந்த போட்லேயே கல்யாணம் பண்ணி போட்லேயே கட்டிப்பிடிச்சி படுத்து தூங்கி போட்லேயே குழந்தையும் பெற்றுக்கலாம் என்றான் பதிலுக்கு. நான் கொஞ்சம் யோசிக்கணுமே. ஆமாம், உங்கள் பேர் என்னங்க என்றாள் அவள். நந்தகுமார். உங்கள் பேர்? நான்சி. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் நான்சி நந்தகுமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்கள் திருச்சபை அனுமதிக்காது. தேவைப்பட்டா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துப்பீங்களா? ஆத்தாடியோ என்று பதறிப்போய் ஃபோனை வைத்தவனுக்கு அவள் மீண்டும் ஃபோன் செய்து, நல்ல பயந்தீங்களா? என் பேர் நான்சி இல்லை, பூர்ணிமா என்றாள். அன்று மாலை சென்னை கடற்கரை ஒரு புது காதல் ஜோடியை தனது மடியில் அமர்த்தி கொண்டது. மொபைல், இன்டர்நெட் போன்ற தொடர்புகள் இல்லாமல் பார்க்காமலே காதல் இன்று சகஜமாகிவிட்டது. ஆனால் 70 வருடங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் சிறைச்சாலையில் பார்க்காமலேயே ஒரு காதல் பிறந்தது. அந்த காதல் மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீரின் காதல். திருப்பியும் சொல்கிறேன், காதல் மகா அற்புதமான ஒன்று. இந்த இடத்துல இந்த நேரத்தில் இவர் மேலே தான் காதல் வருங்கிறதெல்லாம் உறுதியாக சொல்லவே முடியாது. புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீரின் வாழ்க்கையிலையும் கோடை மலை போல ஒரு காதல் வந்துட்டு போச்சு. சட்டுன்னு காணாமலும் போச்சு. அந்த காதலுக்கு இணையான அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையிலையோ எனது நண்பர்கள் வாழ்க்கையிலையோ கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் பஷீராக பிறந்திருந்தா மட்டும்தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். பஷீரோட வாழ்க்கை யாருக்கும் எளிதில் வாய்க்கப்படாத தனித்துவமான வாழ்க்கை. அப்படி என்ன தனித்துவமான வாழ்க்கைன்னு கேட்குறீங்களா? 1908ஆம் ஆண்டு பிறந்த வைக்கம் முகமது பஷீர் சின்ன வயசுலேயே காந்தியினுடைய கொள்கைகளாக ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு சிறைக்கு போனார். மார்ச் 1931 சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அரசுக்கு எதிராக உஜ்ஜீவனம் அப்படிங்கிற புரட்சிகரமான ஒரு இதழையும் நடத்திட்டு வந்தார். இதுக்காக பஷீரை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டவுடன் பஷீர் கேரளாவிலிருந்து வெளியேறினார். அதுக்கு பிறகு 9 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் பல ஆசிய நாடுகளும் சுற்றி திரிந்த பஷீருடைய அனுபவங்கள் தான் அதுக்கு பிறகு மலையாளத்தில் அவரை ரொம்ப பெரிய எழுத்தாளனாக ஆக்குச்சு. மறுபடியும் கேரளா பக்கம் வந்த பஷீர் கதைகளை எழுத ஆரம்பித்து எழுத்தாளனா ஒரு அங்கீகாரத்தை அடைந்தார். அதே சமயத்தில் பிரிட்டிஷ் ஆளுகையின் கீழ் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னராட்சி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது